நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எது மட்டும் உன் மனதில் என் மீதான தன்னலமற்ற பக்தியும் ஸ்ரத்தையும் நிலைத்திருக்குமோ, அது மட்டும் நீயே எனது பரம பக்தனாவாய். உனக்கு நான் வரம் ஒன்று வழங்குகிறேன். இந்த சிருஷ்டியில் மாத்திரம் நீயே எனது தலை சிறந்த பக்தனாக திகழ கடவது. தசானந்தா, என்ன மூர்க்கத்தனம் இது! இத்தகதொரு கடுந்தவத்தினை மேற்கொண்ட பின்னர் அமரத்துவத்தை விடுத்து எதனை பெற்றுள்ளாய்? எவருக்கு மகாதேவரின் பக்தி எனும் அமிர்தம் கிட்டியானதோ அவருக்கு அமரத்துவம் மகத்துவம் அற்றது பாட்டனாரே. மகாதேவரது தரிசனத்தை பெற்ற பின் உள்ளத்தில் இச்சைகள் ஏதுமில்லை, சுகதுக்க பேதங்கள் இல்லை, வலி வேதனை உணர்வு இல்லை. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நானும் அலங்காரம் என்னும் பிடிவாதத்தை விடாது பற்றினேனே. விவாக சமயத்தில் நானே தம்மிடம் தமது சுயரூபமே ஏற்புடையது என்றேன். அதே எதிர்பார்ப்பைத்தான் நானும் தம்மிடம் எதிர்நோக்க வேண்டும். சுவாமி, சத்தியம் யாதெனில் எனது வாழ்க்கையினில் தாம் ஓர் அங்கம் வகிப்பதே எனக்கான அலங்காரம். தம்மோடு இணைந்து நான் உருவாக்கிய இக்குடும்பம் எனது வாழ்வதற்கு அழகூட்டுகிறது. ஆம், எனக்கென சில இச்சைகள் இருப்பது உண்மை. எனினும் அவ்விச்சைகள் இயற்கையின் நியதியே. இருப்பினும் அனைவருக்கும் வைராக்கியம் கொண்ட ஒரு கணவர் வாய்ப்பது சாத்தியமல்லவே. அழகும் ஆபரணமும் அன்பிற்கான அடிப்படை அல்ல என்பதனை உணர்ந்தவர் அல்லவோ தாம். எனது யதார்த்த சொரூபத்தையே நேசிக்க முயன்றவர் தாம். தசானந்தா, நீ மறந்தாயா? அரக்க குலம் முழுவதும் மேன்மை பெறுவது உன்னை சார்ந்தே உள்ளது. ஈசன் நீ வேண்டிய வரத்தை வழங்க ஆயத்தமாயிருந்தார். எனினும் நீ வேண்டிய வரம் என்ன? பக்தி. பக்தியினால் பலன் என்ன? பக்தி தன்னல பூர்த்திக்கான ஒரு கருவியாகலாகாது. அத்தக பக்தியினால் பலன் இல்லை. தவமிருந்து வரத்தை பெற்ற பின்னர் வரத்தை வழங்கியவர் எவரோ அவரை மறந்து அவ்வரத்தை துஷ்பிரயோகம் செய்வதே
இதனால் மட்டும் அரக்கர்கள் உன்னதம் பெறாமைக்கு காரணம். தன்னலம் இல்லாது ஈசனை பூஜிப்பதே அரக்கருக்கு உயர்வை தரும். இதுவே தாம் மகா ஞானியாக விளங்க காரணம். சத்தியத்தை உணர்ந்து அதனை எப்பொழுதும் பின்பற்றி நடக்கும் ஆற்றல் தமக்கே உரித்தானது. பாட்டனாரே, ஈசன் என்னை தனது தலைசிறந்த பக்தன் என்றார். வாழ்வில் எனக்கு அதனைக் கடந்த தேவை என்ன? இனி என் வாழ்வின் நோக்கம் அவரை ஆராதிப்பதே. நீ மகா ஞானி அல்ல, மூர்க்கனாவாய், மகாமூர்க்கன். झूमताना झूमताना பார்வதி, ஜனிக்கும் எவரும் தம் கடமைகளை வெற்றிகரமாக பரிபாலிக்க வேண்டும் எனில் அதற்கு குடும்பத்தாரின் பக்கபலம் தேவை. அவரது பொறுப்புகளை உணர்ந்து துணை நிற்கவும் வேண்டும். உனக்கு நான் அளித்த நேரத்தை எனது பக்தனுக்காக தியாகித்தாய். அவன் பிராணனை பாதுகாத்து அருள்வதற்காக என்னை செல்லவும் அனுமதித்தார். இதனால் என் மனம் குளிர்ந்தது. இங்கிருந்து நான் உன்னை பிரிந்து சென்றாலும் நினைவால் நான் உன்னை நீங்குவது சாத்தியமற்றது. ஏனெனில் நீ என்றும் என்னுள் உடைகிறாய் பார்வதி. சமவெளிகளில், வனங்களில், பர்வதங்களில், மேகங்களில், தென்றலில், மலர்களில், எனது உள்ளத்தில், என் புறத்திலும், எனது அகத்திலும் பூரணமாக நிறைந்தவள் நீயே. நீயே இயற்கையின் பிரதிபிம்பம். நான் உனது நிழலில் வாழ்பவன். அண்ட சராச்சரங்களும் உன்னால் இயக்கம் பெறுகிறது. ஈசன் சித்தனானாலும் யோகியானாலும் கிரகஸ்தனானாலும் இயற்கையிலிருந்து வேறுபட்டு நிற்பது எனக்கு சாத்தியமல்ல. வைராக்கியம் கொண்ட எனது சுவாமியின் அதரங்களில் இத்தகு வார்த்தைகள் பிரபாகம் எடுப்பதைக் கண்டு திகைப்பால் நிலை மறந்தேன். அதற்கு இணையான பரவசமும் ஏற்படுகிறது. தம் மீது வருத்தம் ஏதுமில்லை சுவாமி. முழுமையான சிருஷ்டியின் பரிபாலனம் எமது சுவாமியை சார்ந்திருப்பதை நான் பெற்ற பெரும் பேராகவே கருதுகிறேன். என்னிடம் எனது வேண்டுகோள் ஒன்றே சுவாமி. அண்ட சராசரங்களுக்காக தம்மை சார்ந்திருக்கும் தமது குடும்பத்தவரை தாம் புறக்கணிக்கலாகாது. எம் அனைவருக்கும் தமது அன்பு தேவை. கார்த்திகேயன், அசோக சுந்தரி, விநாயகன் மூவருமே தமது அன்னையோடு தமது தந்தையின் அரவணைப்பையும் பெறுவதையே விரும்புகிறார்கள். அது மகத்துவம் பொருந்தியது, அவசியமுமானது. இன்று நாம் அனைவரும்
இணைந்து உணவு கொள்ள வேண்டும். சாத்தியமா? நிச்சயம் பார்வதி. உடன் அதற்கு ஆயத்தம் செய்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது தங்கைக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஒன்றுள்ளது. அதை மறந்தாயா? இவளது கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருவதாக வாக்களித்துள்ளாய். கணவனின் மரணம், தமையனின் வாக்கு யாவும் பெரும் மாயையே. என் சோதரி மகாதேவரை நோக்கி தவமிருந்து முக்தியும் பெறுவாள். பரமானந்த அனுபவம் ஏற்பட்ட பின் இச்சை ஏதும் மிஞ்சியிருப்பதில்லை. ஆகையால் பாட்டனாரே, என் உத்தேசத்திலிருந்து என்னை பிறள வைக்க முயல வேண்டாம். என் நோக்கத்தை பரீட்சிக்க வேண்டாம். ஈசனின் இந்த பக்தனை தாம் அவரிடமிருந்தே பிரிக்க எண்ணுகிறீர்கள். என் ஆராதனையை தடுக்க எண்ணுகிறீர்கள். ஈசனது இந்த பக்தன் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்தால் என்றும் அது தமக்கு நன்மை பயக்காது. மகாதேவரின் பக்தனாம். பாவம் புரிபவன் பக்தனானான். பரம பக்தனாம். நானோ வீணே கவலையில் ஆழ்ந்திருந்தேன் குருதேவா. ஆகட்டும், மற்றுமோர் சங்கடம் தீர்ந்தானது. இனி என் அமைதிக்கு பங்கமில்லை. மெத்த மகிழ்ச்சி. தேவேந்திரா, அமைதி நிலவ வேண்டுமெனில் இவ்வாறு தாம் தமது பதவியினை இழக்கும் அச்சத்தினை தவிர்க்க வேண்டும். அக்கணமே அமைதி என்னும் வார்த்தைக்கான பொருளையும் தாம் உணர இயலும். அன்னை வழக்கத்திற்கு மாறாக சிறப்பாக எதையோ தயாரிக்கிறார்கள். கணேசா, இங்கென்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செல்மகனே, உன் தமையனோடும் தமக்கையோடும் விளையாடு. விளையாடலாம். எனினும் முதலில் தமக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என கேட்கவே வந்தேன். அத்துடன் நிறைவடைந்த தம் அலங்காரத்தையும் பார்க்க வந்தேன். அப்படியா? எனினும் எனது அலங்காரம் நிறைவடைந்து விட்டதாக நீ எவ்வாறு அறிவாய்? அதனை தாம் சமைக்கும் உணவின் நறுமணத்திலிருந்தே நான் உணர்ந்தேன். தம் உள்ளம் குளிர்ந்திருப்பதை இந்த உணவின் நறுமணமே எனக்கு விளங்க வைத்தது. இதிலிருந்தே தமது அலங்காரமானதும் நிறைவடைந்ததை உணர்ந்தேன். அதனால் தானே தாம் இவ்வாறு அரசுவை உணவுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேக பணிகள் இருக்கலாம். அதில் ஓரளவிற்கேனும் என்னால் என்ற உதவிகளை தமக்களிக்கும் நோக்கத்தோடு தான் வந்தேன். அவசியமில்லை.
தற்சமயம் உனது எந்த உதவியும் தேவையில்லை. நீ செல். உணவு ஆயத்தமானதும் உன்னை அழைக்கிறேன். சற்றே பொறு. இத்தனை தொலைவு நீயோ வந்தானது, அதனால் உணவை சிறிது ருசி பார்க்கிறாயா? சுவையின் தரமறிந்து கூறு. தமது விருப்பம் போலவே செய்கிறேன். இச்சமயம் எனக்கு பசி ஏதும் இல்லை. எனினும் தமக்குதவி செய்யும் பொருட்டு மிகச் சிறிதளவே உணவினை நான் ருசித்து பார்க்கிறேன். ஆகட்டும். ருசி பார்க்க மட்டுமே உண்ண வேண்டும். அதனால் அளவில் அதிகம் கிடைக்காது. இப்போதே உனது வயிறு நிறைவதை நான் விரும்பவில்லை. ஏனெனில் குடும்பத்தினர் அனைவரும் இன்று ஒன்றாக உணவருந்த வேண்டும், இல்லையா? அச்சமயம் மீண்டும் உண்ண இயலும் தாயே. தடை ஏதும் இல்லை. நீ எத்தனை முறைகள் உண்ண விரும்பினாலும் உணவு கிட்டும். எனினும் தற்போது இந்த மோதகமே உண்டு. சாப்பிடு. ருசியாக உள்ளதா மகனே? அறுசுவையிலும் இது தனிச்சுவை. உடன் சென்று அனைவரையும் உணவருந்த அழைத்து வருகிறேன். தந்தையே, தந்தையே, அண்ணா. என்ன விநாயகா? அன்னை நமக்கான உணவை ஆயத்தமாக்கியானது. மோதகங்கள் உள்ளன, பாயாசம் உள்ளது, இன்னும் நானா விதமான பல பலகாரங்களும் உள்ளன அண்ணா. ஆஹாஹாஹாஹா, அந்த உணவின் நறுமணம் இது மட்டும் எட்டுகின்றதே. செல்வம், செல்வம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய உணவு மிக மிக சுவையாக உள்ளது. குறிப்பாக மோதகங்கள் அற்புதம். ஆமன்னையே, இது போன்ற ஒரு பாயசத்தினை இது மட்டும் தாம் தயாரித்ததே இல்லையே. கணேசா, உணவுண்ணும் சமயத்தில் உரையாடுவது நற்பழக்கம் அல்ல. அதனால் உணவானது உனது தொண்டையில் சிக்கவும் வாய்ப்பு அதிகம். இருப்பினும் அண்ணா, இந்த உணவின் சுவையானது அத்தகையது. நான் என்ன செய்ய? இதனை குறித்து பாராட்டாமல் எவ்வாறு அமைதி காப்பது? எனினும் இனி தமது ஆணையை நான் சிரமேற்கொள்வேன். கணேசா, நீ இவ்விதம் உணவு உட்கொண்டால் அதன் சுவையை எவ்வாறு பிரித்தறிவாய்? அண்ணா, தமக்கையும் என்னை போலவே உணவு உண்ணும் போது உரையாட முற்படுகிறார்கள். அசோக சுந்தரி, நீயுமா?
மட்டுமா? தாங்களும் தான். காண்பதற்கரிய காட்சி. மகாதேவர் மற்றும் தேவி பார்வதி தமது சந்ததிகள் அனைவரோடும் உணவருந்துகிறார்கள். இத்தருணத்திற்கே தேவி பார்வதி தவிப்போடு காத்திருந்தார்கள். இன்று அவர்கள் உள்ளம் குளிர்ந்திருக்கும். இப்போதுதான மழை பொழியும்? உண்மை சோதரி, சற்று தாமதமாகி இருக்கலாம். இணைந்த உணவு கொள்ளும் மகிழ்ச்சியை முழுமையாக அடைந்திருக்கலாம். நம்மிடத்திலும் மாளிகை இருந்தால் இந்த மழையினால் தடையேதும் ஏற்பட்டிருக்காது.